Good morning friends, இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோர்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போலீஸ் ஆவது எப்படி அப்படின்ற சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் 6வது வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். இது முன்னாடி 5 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இது பாருங்க, அப்பதான் புரியும். நமது பயிற்சி மையம் சார்பில் 2025ஆம் ஆண்டு போலீஸ் எக்ஸாமுக்காக டார்கெட் 70 அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் பேஜ். இது முழுக்க நீங்க வீட்ல இருந்து எழுத முடியும். இந்த டெஸ்ட் பேஜ்ல என்னன்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆகஸ்ட் 15ல இருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பா ஜாயின் பண்ணி படிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி நமது பயிற்சி மையம் சார்பில் ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறோம். இதில் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா நமது பயிற்சி மையத்துக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சு உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த குரூப்ல. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி படிக்கணும், என்ன ஆர்டர்லாம் படிக்கணும், என்னென்ன புக்ஸ் ஃபர்ஸ்ட் படிக்கணும், செகண்ட் படிக்கணும் அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி படிக்கணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். படிக்கிற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டெய்லி படிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி படிக்கணும். உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் இல்லைனாலும் டெய்லி படிக்கணும். அடுத்தது ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு டெஸ்ட் கண்டிப்பா வச்சிருக்கணும். டெய்லி டெஸ்ட் அடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு டார்கெட்டை வச்சு அந்த டார்கெட்டை நோக்கி படிக்கணும். இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டீங்கன்னா இத்தனாம் தேதி ஒரு டெஸ்ட்னு சொல்லிடுவாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்க டெய்லி படிக்க ஆரம்பிச்சிருவீங்களா? அந்த மாதிரி ஒரு டார்கெட்டை வச்சு மட்டும்தான் படிக்கணும். அடுத்தது ஒரு புக்கை 5 டைம் ரிவிஷன் பண்ணாதான் நம்ம வந்து அது நல்ல மெமரி ஆகும். ஓகேங்களா? எந்த புக்கா இருந்தாலும் சரி ஒரு 5 டைம் ஆச்சு நீங்க ரிவிஷன் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்லோ இல்ல எப்பயோ டைம் வந்து மேக்ஸ் இல்ல உளவியல் கண்டிப்பா பார்க்கணும். டெய்லி மேக்ஸ் அண்ட் உளவியல் கண்டிப்பா பார்க்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நடப்பு நிகழ்வுகள் கண்டிப்பா பார்க்கணும். இதனால உங்க நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? அடுத்தது பள்ளி புத்தகத்தை மட்டும்தான் படிக்கணும். நம்ம அகாடமியை பொறுத்தவரைக்கும் ஸ்டூடெண்ட்க்கு சொல்றது 6ல இருந்து 10 வரைக்கும் ஸ்கூல் புக்கை மட்டும்தான் படிக்கணும். ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுட்டு ஒரு 5 டைம் ரிவிஷன் போயிட்டீங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் எடுத்தாலே உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சலிப்பா இருக்கும். அப்பதான் நீங்க மெட்டீரியல் பக்கம் போகணும். சரிங்களா? அடுத்தது இந்த ஸ்கூல் புக்ல முடிஞ்ச அளவு டைம் இருக்கு அப்படின்னா நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நோட்ஸ் எடுத்து படிக்கணும், இல்லைன்னா அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணணும். அடுத்தது டெய்லி உடற்பயிற்சி ஏதாவது ஒன்று பண்ணணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கும். அப்பனாதான் இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா டெய்லி பிசிக்கல் ஏதாவது பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த வீடியோல வந்து பிசிக்கல் எப்படி பண்றதா வந்து பார்க்க போறோம். இப்போதைக்கு இதை மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 5 வீடியோவையும் வந்து பாத்தீங்கன்னா உங்க நோட்ஸா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் டெய்லி நீங்க ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.